அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று கூறப்படுகின்ற நட்பு ஸ்தானத்திலே ராகு பகவான் குரு பகவானுடைய பார்வையோடு ஜென்மத்திலே கேது பகவான் எப்படி இருக்கப் போகிறது? இந்த ராகு பகவான் இருவருமே சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கலாம். எனவே உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் ஒரு முறைக்கு இருமுறை சீர்தூக்கி பார்த்து தான் நீங்கள் செயல்பட வேண்டும். உங்கள் செயல்பாடுகளிலே கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது. ஒரு சிலர் சர்ப்பசாந்தி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படலாம். காரணம், சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கின்ற ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கின்ற கேது பகவான் சர்பராஜா கருணாகமம் நாகு பகவான் குரு பார்வை பெற்றிருப்பதால் அவர் அவ்வளவு தொந்தரவு கொடுக்கப் போவதில்லை. என்றாலும் கேது பகவான் உங்கள் உடல் உஷ்ணத்தை சற்று பெரிதுபடுத்துவார். எனவே உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். மேலும் கணவன் மனைவி இருவருக்குள்ளே சற்று வாக்குவாதங்கள் நடக்கும் காலமாக இந்த காலம் இருக்கும். எனவே நிதானமாக பொறுமையாக அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். 3வது நபர் தலையீட்டை குடும்பத்திற்குள் அனுமதிக்கக்கூடாது. குழந்தைகள் நலம், உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் ஆலோசனை செய்யும்போது மிகுந்த பொறுமையுடன் கணவன் மனைவி செய்து கொள்வது நலம். அஷ்டம சனியினால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்கப் போவதில்லை. காரணம், குரு பகவானுடைய வீடு என்பது மட்டுமல்ல, ஆரம்ப நிலையில் இருக்கின்ற சனி பகவான் என்பதால் மிகுந்த தொல்லைகளை தரப்போவதில்லை. குழந்தைகள் தங்கள் நிலையை உணர்ந்து படித்து சிறப்பான மதிப்பெண்களை பெற்று உங்கள் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தொழில் ஒரு சிலருக்கு அமைந்து சிறப்பினை கொடுக்கும். திடீர் பணவரவு என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். வண்டி வாகனத்திலே பயணத்தின் போது சாலைகளிலே கவனம் நீங்கள் செலுத்த வேண்டி வரலாம். சிற்சில இளைஞர்கள் கண்ணுக்கு தெரிவதால் மிகுந்த கவனத்துடன் நீங்கள் வாகனத்தை செலுத்த வேண்டும். ஒரு சிலருக்கு புதிய வீடு வண்டி வாகன சேர்க்கை நல்ல விதமாக அமைந்து கொடுக்கும். மகளிர் அவருடைய ஆடை ஆபரண சேர்க்கை விருப்பப்படி அவர்களுக்கு அமைந்துவிடும். ஒரு சிலருக்கு பொன் ஆபரணங்கள் மிக சிறப்பாக அமைந்துவிடும். மகளிர் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல பாராட்டுதல்களை மேலதிகாரிகளிடம் பெறுகின்ற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் தினமும் ஜபித்து வாருங்கள். உங்களுடைய ராசிக்கு 75 விழுக்காடுக்கு ராகுகேது பகவான் நற்பலன்களை தர காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் அல்ல சாய்நாத பகவானை நான் பார்த்து செய்வோம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.